ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து டிஎன்பிசியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 2022ஆம் ஆண்டிற்கான பிரிக்ஸ் மாநாட்டை நடத்தும் நாடு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 2022 பிரிக்ஸ் மாநாடு பார்த்தீங்கன்னா சீனாவில் நடந்துச்சு. 2024 பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா ரஷ்யாவில் நடந்துச்சு. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 2022-23 நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்றுச்சீட்டு தொகையை இறங்க வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முத்திரை மற்றும் பதிவு கட்டணம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில கலால் வரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன வரி. ஸோ அடுத்து பாருங்கள், தர்மனின் டேஷ் நூல் டேஷின் முக்கியத்துவம் பற்றி பேசியது. அந்நூலிற்காக அவர் 2019ஆம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருதினை வென்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூல் என்ற நூல் தான். அது பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் பற்றி சொல்லியிருக்கோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. சூல் என்ற நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா தர்மன். ஸோ அது எதை பற்றி பேசுதுன்னு பார்த்திங்கன்னா நீர்நிலைகளை பற்றி பேசுது. ஸோ அதுக்காக வந்து அவர் எப்போ சாகித்ய அகாடமி விருது வாங்கிறான்னு பார்த்தீங்கன்னா 2019 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தில் கோவிட் பெருந்தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்ட துறைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் தொடர்பான தொழில்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள். ஸோ இது ரெண்டுமே. ஸோ அடுத்த விஷயம் பாருங்கள், முடிக்கப்பட்டவில்லை ஒரு நினைவகம் எந்த நடிகையின் சுயசரிதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிரியங்கா சோப்ரா ஜோன்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், 2021ஆம் ஆண்டின் 12வது தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி டேஷ் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு சிறந்த மாநில விருதினை தேர்தல் கமிஷன் வழங்கியது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ அடுத்து பாருங்கள், முதலீட்டு கலைப்பு விரவினங்களுக்கு டேஷ் நிதி ஆண்டில் ரூபாய் 1,05,000 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2019-20. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இயர்ஸ் வந்து அவ்வளோ நமக்கு தேவைப்படாது, பட் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இவற்றுள் எது வட சிக்கிம் மாநிலத்தில் உள்ள டிசேங்கு என்னும் இடத்தில் டிசம்பர் 2021ஆம் மாதத்தில் கண்டறியப்பட்ட பட்டாம்பூச்சி இனம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சாக்லேட் ஓர இயற்கை பட்டாம்பூச்சி. ஸோ இது வந்து எங்கே கண்டுபிடிச்சோன்னு கேட்கலாம், வட சிக்கிம். ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2021. ஸோ அடுத்து பாருங்கள், 27 மார்ச் 2019 அன்று இந்தியா பரிசோதித்த துணைக்கோள் அழிப்பு ஏவுகணை திட்டம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மிஷன் சக்தி. ஸோ இல்லைன்னா மிஷன் சக்தின்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கலாம். ஸோ துணைக்கோள் அழிப்பு ஏவுகணை திட்டம். ஸோ அதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா மார்ச் 27, 2019. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 1996ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் ஃபால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க, சிவாஜி கணேசன். ஸோ அடுத்து பாருங்கள், டிசம்பர் 2021 ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மானம்பள்ளி காட்டுப்பகுதியில் காணப்பட்ட விலங்கினம். விலங்கு பாதுகாப்பு சட்டம் 1922 பட்டியல் 1 சைட் ஒப்பந்த பட்டியலில் பின் இணைப்பு 2 காணப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிறுத்தை. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விருதுகள் வந்து 2024 வாங்கின விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2ம் 4 வந்து சரியாக இருக்குது. அதுவும் நேஷ்னல்
கிரியேட்டர்ஸ் விருது 2024 பார்த்தீங்கன்னா அபி மற்றும் நியோ வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா விருது 2024 பார்த்தீங்கன்னா சத்திக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி மற்றும் சுரேஷ் ரெட்டி. ஸோ இவங்க 2 பேரும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மற்ற 2மே வந்து தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரம். அடுத்து பாருங்கள், ஐநா சபையின் ஆசியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விருது பெற்ற முதல் இந்தியர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சஸ்மிதா லேன்கா. அடுத்து பாருங்கள், ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் சில்ப் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புகழ்பெற்ற கைவினை கலைஞர்கள். சில்ப் விருதுகள் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு. அடுத்து பாருங்கள், 2024 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது பெற்ற முனைவர் நாராயண சக்கரவர்த்தி பற்றிய தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஸோ இதில் வந்து எது தவறாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அவருக்கு 2024 ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது மருத்துவத்துறையில் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தப்பாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பாருங்கள். அவர் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்தவர். ஸோ அவர் சுற்றுச்சூழல் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறையில் குறிப்பிட்ட பங்களிப்பு செய்துள்ளார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஆராய்ச்சி ஆர்சனிக் நச்சுத்தன்மையின் தீர்வு மற்றும் சிகிச்சையை முதன்மையாக கொண்டது. ஸோ அடுத்து பாருங்கள், பிரதம மந்திரி அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் அரசு மார்ச் 31, 2019 1 கோடி பேருக்கு வீட்டு வசதி கொடுக்க திட்டமிட்டு இருந்தது. ஆனால் அதே காலத்திற்குள் டேஷ் வீடுகள் வழங்கப்பட்டிருந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.54 கோடி வீடுகள். ஸோ அடுத்து பாருங்கள், உலக ஆடவர் ஒற்றையர் இறகு பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெள்ளி பதக்கம் வென்ற முதல் இந்திய ஆண் இறகு பந்தாட்ட விளையாட்டு வீரர் வந்து யாரும் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கிடாம்பி ஸ்ரீகாந்த். அடுத்து பாருங்கள், ஸோ விளையாட்டு வீரர்களுடைய வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த விளையாட்டு எத்தனை பேர் விளையாடுவாங்கன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போலோ விளையாட்டு. ஸோ போலோ விளையாட்டு பார்த்தீங்கன்னா 4 பேர் டீமில் இருப்பாங்க. ரக்பி கால்பந்து பார்த்தீங்கன்னா 15 பேர் இருப்பாங்க. ஹாக்கி பார்த்தீங்கன்னா 11 பேர் இருப்பாங்க. பேஸ்பால் பார்த்தீங்கன்னா 9 பேர் இருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மாதிரி ஆற்றல் தொழில்நுட்பத்தினை ஆராய்ச்சியாளர்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் வடிவமைக்க செய்யும் மேம்பட்ட கணினி வந்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூல் 2.0. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ மெய்நிகர் G20 எண்ணியல் பொருளாதார மந்திரிகள் கூட்டம் 2020 எந்த நாட்டில் அமைக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சவுதி அரேபியா. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியாவில் உள்நாட்டில் கட்டமைக்கப்பட்டு 2016 ஆகஸ்ட் மாதம் சேவையில் இணைக்கப்பட்ட அணு நீர்மூழ்கி கப்பல் எது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, INS அரிஹந்த். அடுத்து பாருங்கள், உலக பசுமை நகரம் விருது 2022 பெற்றது வந்து ஹைதராபாத். அடுத்து பாருங்கள், ஸோ இது ஒன்ஸ் நீங்கள் அப்படியே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ 2021 நீதியரசர் டி முருகேசன் குழு டேஷ் காரியத்தை ஆராய அமைக்கப்பட்டது. ஸோ முருகேசன் குழு பார்த்தீங்கன்னா ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை வீதம் பற்றி ஆராய வந்து ஸோ அமைக்கப்பட்டது. ஸோ நீட் தேர்வுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நீட் தேர்வு தாக்கம் கொடுத்து ஸோ ஆராய ஏக ராஜன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ நீட் தேர்வை பற்றி ரிசர்ச் பண்ண. ஸோ அடுத்து பாருங்கள், 2022 ஆசியன் கூட்டத்தை எந்த நாடு நடத்துகிறது? ஸோ நடத்தியதுன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியா. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ மருத்துவத்துறைக்கான 2021 ஆண்டின் நோபல் பரிசை வென்றவர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேவிட் ஜூலியஸ் ஆட்டெம்பாட்டா பூட்டியன். ஸோ 2024 யார் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கரண்டில் பார்த்து வச்சுக்கோங்க. 2024 ரீசெண்டில் வந்து யாரும் வாங்கணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், 2021 ஆண்டிற்கான ஞானபீட விருதை வென்றவர் வந்து யாரும் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தாமோதர் மௌசா. ஸோ அடுத்து பாருங்கள், 2023 ஆண்டிற்கான மால்காம் அதிச்சேயா விருது வென்ற பொருளியல் நிபுணர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உத்சா பட்நாயக். அடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க.
CIASC 2022 விருதானது தமிழ்நாடு பெற்றதற்கான கண்டுபிடிப்பு எதனுடன் தொடர்புடையது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 and 3. விவசாயம் மற்றும் சந்தை கழிவுகளை மறுசுழற்சி செய்தல், காகித மறுசுழற்சி, தீக்குச்சி உற்பத்தி இயந்திரம். அடுத்து பாருங்கள், பிஜி மகாராஜாவுக்கு டேஷாம் ஆண்டு சங்கீத நாடக விருதும் மற்றும் டேஷாம் ஆண்டு விபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1964, 1986. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம். கூற்று பாருங்கள், 2024 கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விருதனை மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வழங்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏ சரி, ஆனால் ஆர் வந்து தவறு. அடுத்து பாருங்கள், 2021 ஜூன் 4ஆம் ஆண்டு அதில் 2021 ஜூன் 4ஆம் தேதி அறிவுசார் பொருளாதார மிஷன் எந்த அரசால் நிறுவப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கேரளா. அடுத்து பாருங்கள், விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியர் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1985. அடுத்து பாருங்கள், மலாலா எந்த துறையில் தனது பங்களிப்புக்காக நோபல் அமைதி பரிசை பெற்றார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்வி. அடுத்து பாருங்கள், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் 2022ஆம் ஆண்டின் முதல் ஏவுதல் பணியில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ EOS 04. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2024 கிராமி விருதை வென்ற இந்திய இசைக்குழுவின் பெயர் வந்து சக்தி. அடுத்து பாருங்கள், COVID-19 காரணமாக ஏற்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களின் நிகர கடன் உச்சவரம்பு 2021 GSDPயின் டேஷுக்கு மேம்படுத்தப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5%. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், கூட்டு பாருங்கள், சிமோர் ஃபீனிக்ஸ் 2 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா இது செயற்கைக்கோள்களை எடுத்து செல்லும் ஏவுகலன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஏ தவறு, ஆர் வந்து சரி. அடுத்து பாருங்கள், 2022ஆம் ஆண்டிற்கான தேசிய லோக்மானியா திலக விருதினை பெற்றவர் ஆப்ஷன் ஏ டெலி தாமஸ். 2021 தமிழ்நாட்டில் எத்தனை வருவாய் மாவட்டங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 32. இப்போ பார்த்தீங்கன்னா 2025 படி பாருங்கள், இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது? 38 இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், வெங்கட சுப்பையா என்னும் கர்நாடகாவின் புகழ்பெற்ற ஆளுமை அவர் பார்த்தீங்கன்னா சொற்களஞ்சி ஆசிரியர். 2019ஆம் ஆண்டு 50வது தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நடிகர் அமிதாப் பச்சன். அடுத்து இது பார்த்துக்கோங்க, தவறான இணை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ யார் யார் எந்தெந்த துறையில் வந்து சிறந்து விழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில பார்த்தீங்கன்னா லக்ஷ்மண் சிங் பார்த்தீங்கன்னா இலக்கியம். ஸோ இது வந்து இது வந்து தப்பாக இருக்குது. ஸோ வடிவேல் கோபால் இசைத்துறைன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க, அது வந்து சரியாக இருக்குது. கபில் கபூர் பார்த்திங்கன்னா இலக்கியமும் கல்வியிலும் சிறந்து விளங்குவார். தீபக் தார் பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் பொறியியலும் சிறந்து விளங்குபவர். ஸோ அடுத்தது பாருங்கள், ஸோ கரோலின் பெட்டோசி, மோர்டன் மெல்டன் மற்றும் பேரி ஷார்க்லஸ் ஆகியோர் 2022ஆம் ஆண்டிற்கான வேதியியலில் எதற்காக நோபல் பரிசை பெற்றனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ கிளிக் கெமிஸ்ட்ரி மற்றும் பயோ ஆர்த்தோகனல் கெமிஸ்ட்ரியின் வளர்ச்சிக்காக. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ 2022ஆம் ஆண்டிற்கான டிஜிட்டல் வேலை திட்டத்தை இந்தியா டேஷ் கூட்டமைப்புடன் இணைந்து ஏற்றுக்கொண்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏசியன். ஸோ அடுத்து பாருங்கள், உலக மிஸ் அமெரிக்கா என்று 2021ஆம் ஆண்டு முடிசூட்டப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சி சைனி. அடுத்து பாருங்கள்,
கலைத்துறையில் சாதனை படைத்ததற்காக 2022ஆம் ஆண்டில் தமிழகத்திலிருந்து பத்மஸ்ரீ விருது பெற்றவர்கள் யார்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி திருமதி முத்துக்கண்ணம்மாள். அடுத்து பாருங்கள், ஜனவரி 2022இல் அறுவை சிகிச்சையாளர்களால் வெற்றிகரமாக மரபு மாற்றம் செய்யப்பட்ட பன்றியின் இதயத்தை மனிதனுக்கு பொருத்திய நாடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடு. அடுத்து பாருங்கள், காமன்வெல்த் 2022 விளையாட்டில் பதக்கம் வென்றவர்களை அவரது விளையாட்டுடன் பொறுத்துக. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரத் கமல் பார்த்தீங்கன்னா மேஜைப்பந்து, லக்ஷ்யா சென் பார்த்தீங்கன்னா பூப்பந்து, மீராபாய் சானு பார்த்தீங்கன்னா பளுதூக்குதல், நிக்கட் ஷெரின் பார்த்தீங்கன்னா குத்து சண்டை. அடுத்து பாருங்கள், 2020இல் உலக சுகாதார நிறுவனம் மற்றும் உலக வங்கி இணைந்து சாலை பாதுகாப்பு பற்றிய 3வது சர்வதேச கருத்தரங்கு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் ஏ ஸ்டாக்ஹோம். அடுத்து பாருங்கள், 2020ஆம் ஆண்டிற்கான உடற்செயலில் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மைக்கேல் ஹார்டன், ஹார்வி ஜே அல்டர் மற்றும் சார்லஸ் எம் ரைஸ். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருடைய பெயர் சதேஷி ஷர்மிளா. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. இதில் பார்த்தீங்கன்னா 2022-23 தமிழ்நாட்டின் பெயரளவில் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி 14% கணக்கிடப்படுகிறது. 2022-23 தமிழ்நாடு நிதி அறிக்கையின் தோராய மதிப்பு நிதி பற்றாக்குறையின் ஜிஎஸ்டிபி 3.63% கணக்கிடப்படுகிறது. 2022-23 ஜிஎஸ்டிபி சதவீதமாக நிலுவையில் உள்ள கடன் பார்த்தீங்கன்னா 27.76% எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட்டு தான். அடுத்து பாருங்கள், 2021ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய மாநிலங்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா. அவ்வளோதான் கரண்ட் அஃபேர்ஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த 2 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.